பாரு அம்மா அடுத்த நாள் உங்களுப்பா உனக்கு தாண்டா அம்மா போதை மாடி அம்மா யாரு ஆர்மி கிடையாது வந்து வாசினா ஒருவேளை மூணு மாரியத்தாக்கு வேண்டுதல் ஐயா அதனால வசூல் பண்ண வரையா வீட்டுல பீஸ் கயிறு பிடிக்க மாட்டாங்க உங்க வீட்டுல அதனால மாரியாத்தாவுக்கு வேண்டிக்கணும் என்ன வேண்டிங்கன்னா கரண்ட் வரணும் கரண்ட் வரணும் வாங்கி வைனா வர பின்னாடி ஆமா என்ன இது அலங்கோலம் வேண்டுதல் என்ன வேண்டுதல் யாருக்கு வேண்டுதல் ஏழுமலையான் கோயிலுக்கு ஏழுமலையாண்டா ஏழுமலையா ஆமா ஏழுமலையார் எங்க இருக்காரு திருத்தணியில அப்ப திருத்தணி இருக்கு திருப்பதியில திருப்பதியில முருகப்பெருமான் இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுங்க கோயிலுக்கு போனா இவனை கேட்கணும் போங்க மூஞ்ச பத்தியா என்னை யாருமே ஏமாத்த முடியாது திருப்பதி ஐயோ ஒடியாதாது ஏழுமலையான ஆமா 1050 ரூபா வாங்கிட்டு போனேன் கலர் 1050 ரூபாய் வாங்கி போனோம்னா பணத்தை கவுண்ட் உள்ள நான் கட்டினேன் நீ கட்டிட்டா உன் பையன் பில்லு வாங்கலான்னு உட்காந்து யாரு இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மண்ணா அவன பில்லு உன்னை பத்தி இருப்பா எப்பா போபாலே நான் எவ்வளவோ சொன்னப்பா பில்லு வாங்க வாடா ஆன்லைன்ல கட்டி அவன் அங்கேயா தம்பா தனி உன்ன போல மகனேடா என் வார்த்தை ஒருபோதும் விடமாட்டான் சொக்க தங்கமடாக மகன் தங்கத்தை தாங்க உரிக்குங்கிறாங்க மண்ணை தம்பா பேசிக்கிறாங்க உன்னோட என்ன பேசி எனக்கு மட்டும் ஆசை இல்லையா நான் கூட ஒன்னாதானே போனோம் உன்னோடுதான் வந்தா பார்த்தலையா கோலாகலமாக என்னுடைய மகனுக்கு இந்த நாட்டை முடிச்சுட்டு ஆளு வந்தா தானே எங்கிருந்து வருவான் பெரிய சக்கத்தான் வரும் பணம் வைத்து சுட்டுட்டாங்க ஐயா இந்நேரம் ஆரம்பிச்சுட்டு அது கூட ரெட்ட பணம் எனக்கு இருந்தது ஒரே மகனாடே உன்னை நம்பிதானே அனுப்புறேன் நானு பையன் போறான் இல்லு எப்படின்னா வரணும் ஐயா என் மகன் போனா பரவாயில்ல 1050 பில்லு தான் முக்கியமா தப்பா என்னாச்சுங்க இருப்பது 4 திசை எந்த திசை வேணாலும் போலாம் ஆமாண்டா வட திசை போக கூடாதுன்னு என் வார்த்தைய ஒருபோதும் மீறமாட்டாயுடைய மகன் மீறமாட்டாடா நான் அம்மா பொங்க வாடா வந்துடுறான் அவன் எதை கண்டு மாய்ங்கனான்னு தெரியல வட திசை போயிட்டாங்க கண்ணுல தண்ணி வரல புரியாது அடா பாவி உன்னை வாங்கி வந்து தீங்குமாவா உன்னை நம்பி தரோடைய மகனை அனுப்புனே வடதிசை எப்படி வடதிசை தாசிகள் வாழக்கூடிய இடமாச்சாடா இந்த வார்த்தைய முதல்லயே சொல்லியிருந்தா நான் ஏன்டா தேவையா உனக்கு கட்ட போறேன் நான் போனது இல்லாத உன் பையன் பிள்ளை வாங்க என் மகனை அங்கிருந்து காப்பாற்ற வேண்டாம் அங்கிருந்து விடுபட வேண்டும் எவ்வளோ வீட்டுக்கு போறோமா
என் மகளை எப்படி எல்லாம் வளர்த்தனாரு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் செல்லமா வளர்த்தா எப்படி அப்படி மாறினா எப்படி மாறினா ஒரு வேலை நீ குத்தியா நானே பார்த்து கட்டிக்கிறேன் டாக்டர் மாமா வேலை பார்த்துக்கிறேன் அம்மா தாயே வேலையை கிடையாது போல ஆனவன்டா அம்மா தாய் அம்மா தாயில வந்துருக்கட்டா யார் அவன் நானே எங்க வீட்டுக்கார உள்ள லிங்க பூஜை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா பையன் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் பையன் உள்ள மூலஸ்தானம் பார்த்து இந்த லிங்க பூஜை செஞ்சுக்குது கொஞ்சம் எப்படியா வீட்டு கது மாமா நான் தான் மேடம் கத்தாழ கண்ணால பில்லு வாங்கி போவோம் நான் மட்டும் வரல அடமானம் புத்தி இல்ல என்ன போட்ட உள்ள எங்க பழக்கம் உனக்கு பழக்க பாத்தியா உள்ளதான் கஸ்டமர் ஆளுகிறாங்களே மேடம் ஏய் என்னடா சும்மா வரல இப்ப நான் யாருக்கு வந்திருக்கிறேன் பாடி கட்டோடு வந்துக்கிறேன் சமாளிக்க முடியாதுடா வாங்கிய புட்டு எதுக்கு சமாளிக்க முடியாது யாரு வந்துக்கிறது தெரியுமா யாருடா நீ யாரு இப்போ வச்சுக்கிற இந்நாட்டு இளவரசர் ஆமா அவங்க அப்பா இந்நாட்டு மன்னர் வந்து நீ மாமனரா அவனுக்கு மாமா உனக்கும் மாமா நான் டாபர் மாமா நான் டாபர் மாமா நான் தாப்பா டாபர் மாமா சரிதான் பேச்சு சொல்றேன் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நவுண்டு நடக்குதே வரடா எங்க பார்த்த நான் உள்ள ஏன்டா காரி முட்டு பையா சிக் வாய முடி யா ஊட்ட நாய் மேல பின்னாடி ஓடியாதியே அப்புறம் என்ன சொல்றேன் அந்த பணம் 2 லட்சம் ரூபாயே என்ன பண்ண தெரியும் ஏய் போமா லெஃப்ட் விட ரைட்ல திரும்பி போ மேல வந்து கீழ படிக்க மேல வந்துடா பையா உள்ளகற தண்ணி எடுத்து வெளிய கராசம் போற வாடா வாடா கேட்றா ஆனா வாடா கேட்றா நான் பார்த்து பேசிக்கிறேன் 2 லட்சம் ரூபாய் குடுத்து பின்னாடி உடனே தெரியாதா உனக்கு நேத்துக்கு அந்த அண்ணன் கேட்டு பாரு பெட்டிக்காரன் வெட்டிக்கார உனக்கு அண்ணன் ஆமா அந்த அண்ணன் கேள்றா
அஞ்சு தேங்காய் ஆகிறீங்க பில்லு. ஆமா 5 பேர் ஒச்சு உள்ள வைக்கிறா. பாரு போய் பாருங்க பாரு. ஏய் அவரோட கட்டி வர்ற அவரு ஏன் வந்து வா வா. எச்சிக் வாய முடி. ஏய் உங்களை தேடிக்கிட்டு எங்க அக்கா வந்துக்கிறா பாருங்களேன். அப்பா வந்துடுறாரு. செருப்பால் அடிக்கிறேன். உங்க அப்பா வச்சிருக்காரா உங்க அப்பா? எங்க அப்பாவா? ஆமா அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலாம். என்னடா இது? நீ யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னன். இருக்குமாடா? அவன் யாரு? அவர் தாசு, அவர் வேசு, அவர் நாடாத துணி காஞ்சி ஆயிடுச்சு கிடக்குது. அவளை பார்த்து தாசி வேசி நிறுத்து. குடும்பத்தில் எப்பா எப்பா அவன் குட்டு விளக்கா பின்னாடி இட்டு போய் அப்பா அவளை விட்டு நான் வர வேண்டுமா? நாட்டை விட்டு வந்து விட்டேன், அம்மா இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திரும்ப இது யாரு இந்த ஆண்டி? ஆண்டி யாரு அழகா இருக்கிறாங்க? சகிலா ஆண்டி அப்பா இவளை விட்டு நான் ஒருபோதும் வர முடியாது. கண்ணகியின் மனம் கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. இந்த சாத்த புத்துல எரிச்சிட்டு போடுவாச்சு. என் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோதும் முடியாது. ஒரே மகன் ஒப்பந்த மகன் என்னோட சீர திரும்ப வளர்த்தேனே. பெற்றெடுத்த தந்தை மாட்டாயா? கேட்க மாட்டேன். முடியாது. செத்தல்லாண்டா பாடு வெட்டி
இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. இந்த அமரபுரி நாட்டிலே என் மகனை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று அவன் பிறந்த நாள் முதல் என் மனதில் இருந்துட்டான். அன்று முதல் இதுவரை என் மகனை நான் செல்லமா அழாதீங்க. ஒரு பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் மது போதையிலே அந்த தாசியின் முகத்தாலே பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் தந்தையை அனுப்பி விட்டார். ஐயா மகன் நல்ல வந்தாங்க. அந்த தாசி முகத்திலோ அந்த மது பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் உங்களையே அடித்து விட்டாரே. என் மகனை எப்படியாவது மனம் திருத்த வேண்டும் என்றா அந்த தாசியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். வண்டியா போய் ஊருக்கு இல்லையா வண்டியாக போகுது. என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றா அதற்கு ஏதாவது மாற்றம் சொல்ல. தாசி வீடே கெதி என்று இருக்கிறான் உன் மகன். அவன் நல்ல முறையில் மனம் திருந்த வேண்டும் என்றால் இந்த தாசியை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். இதை விட்டுடுவான், அதை விட்டுருவான். ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறேன். இப்போது செல்ல வேண்டும், நாடாக செல்ல வேண்டும். உன் மகனுக்கு ஏற்ற இளவரசி எப்படியா விட கேஜின்னு கிடக்குறான். அவனுக்கு நல்ல எங்க கிளம்பிட்டா வீட்டுக்கு பேய பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க கடவுளே. நாடா சுத்தி வர ஒரு நல்ல இளவரசியா பார்த்து திருமணம் நடத்தி வைத்தா மனம் திருவான்னு பாக்குறோம். நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. ஊரு சோத்த துண்டுக்கு எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெட்டி காத்து போலவே வீடும் அவர் வீடும் எதற்கு இருக்கிறது. நீ தூங்கி விட்டாய் என்றால் முதல் சவரை குடிக்குதா இல்லையா? ஆமா பால் குடிக்கிறது பெட்டிக்கார அவன் சொல்றதுல உண்மையா? ராசியான வர்றாரு. அப்படி சொல்றேன். பதுவாக என் மனசு அடிப்பேன். யாரு நீ? 1050 ரூபாய். வீரால துணி மாட்டி என்ன கேக்குறீங்க? நீங்க யாருங்க? நான் யாருன்னு தெரியாது. மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னர். அது நான் இல்லை, அந்நாட்டு அமைச்சர். அமைச்சர் அவர்களே, என்ன தைத்து கிடக்குறா? என்ன தைத்து கிடக்குறா? அதுவும் நான் இல்லை, அந்நாட்டு படை தளபதி. நாங்க படிக்கலாம் மருந்து தரத்துல ஒரு
காசு தரீங்களா? வந்தா தருவோம். பூஜை அப்படி பாருடா. நான் யாரு தெரியுமா? யாருங்க? அந்நாட்டு வாட்ச்மேன். டேய், நான் யார் தெரியுமா? யாரு? அமரபுரி நாடு அமரபுரி நாடு அந்நாட்டு மன்னர். ஐயா ஐயா நீங்களா? பொம்பளை வேஷக்கார கூட சேராத கூட சேர்த்துட்டியா? நீங்களா ஐயா அது? நீங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. என்னத்தடா எதிர்பார்க்கறீங்க? இல்ல, பயமா கொடுக்குறா. அது நான் இல்லை. அந்நாட்டு அமைச்சர். ஐயா அது நான் இல்லை. I am a காவல்காரன். நாலு நாளா யார் தெரியுமா சுத்திட்டு வரேன்? ஐயா என் நாட்டு இளவரசர் முரளி. அவரை தீர்த்து பார்த்து கொண்டு வரேன். பொண்ணு பார்த்துட்டு வரேன். நான் அந்த விஷயமா தெரிஞ்சு கிடக்குறேன். நாடு நாடா. என்ன நாடு நீ? ஓ மரகதபுரி நாடு. நான் அமரபுரி நாடு. மாப்பிள்ளை பொண்ணு வச்சிருக்கியா? என்னதுடா? நான் உள்ள ஆயா செஞ்சுக்கிறேன். ஆயா பாருங்க. போட்டோ இருக்குதா இல்லையா? பொண்ணு போட்டோ வேணுமா? பொண்ணு போட்டோ போட்டோ எடுத்து வந்துக்கிறேன். பொண்ணு எவ்வளவு ரேட்டு? எவ்வளவு ரேட்டு? செல்போன் நல்லா இருக்குது. எங்க வாங்கினு கிடையாது. அதான நாட்டு இளவரசி. பொண்ணு பேரு மாலா. மரகத மாலா. எங்க இளவரசன் பேரு முரளி. முரளி. நான் இந்த பொண்ணை எடுத்து போய் காமிக்கிறேங்க. அது பழைய போட்டா பார்த்து எடுத்து மிஷினு போடும். சரி எடுத்து போய் காட்டு. வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். நம்ம அந்த பூனை போட்டுட்டு போ. ஒருத்தருக்கு போற 20,000 கோபால என்ன பெண்ணை பார்த்துக்கிட்டாயா? எல்லாம் இங்கிலீஷ் படம். இந்த பெண்ணை எங்களை பார்த்தா? என்ன பெண்ணுடா? இப்படி உள்ள பேர் அழகியை இது முன்ன பார்த்ததே கிடையாது. அமாவாசை நாளைக்கு பார்க்கலாம். மலை நாடகா நின்றுப்பாங்க தெரியுமா? மூப்பு ஒரு வாக்கு. அந்த பெண்கள் மட்டும் தான் உனக்கு பிடிக்கும். என்ன பண்றது ஐயா? அதான் கேஸ் கிடையாது. அன்பே, இந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் மனத்திலிருந்து நல்லவனாக வாழ்வார். மரகதாபுரி நாடு. மரகதி நாடு. மரகதா வேளா. மாலா தாவா தாவா. உடைய மகளின் புகைப்படத்தை மட்டும் தான் பார்த்து நேரில் பார்க்க வேண்டும். மாடு ஓட்டுறவங்க, கைடி வேலைக்கு போறவங்க, குளத்து வேலைக்கு போறவங்க, இவங்க தான் தெரியுமா? ஒரு நாட்டின் இளவரசியை
தயிர் விக்கிறாங்களா? இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே. ஐயோ. என்ன இந்த அழகா அப்பவே பார்த்தா, அந்த 1050 ரூபாய் இங்க கட்டியிருக்காங்க. 1050 ரூபாய் அங்க எல்லாம் ஒரு பெண் ஏய் வந்து வா ஐயா ஐயா என்ன 1050 அது ஒரு அது கடையில இப்ப காசு 1050 ரூபாய் காயில. யாருப்பா அந்த கெட்டபாரு குட்டி 1050 தானா யாரு அந்த ஒய் நெறி மூஞ்சி? யாருப்பா அவன் ராஜா, தப்பா நடிக்காத. எங்க போனாலும் சரி, இந்த வாய் இருக்குது பச்சை வாய், பல்ல ஒடிப்ப அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு நாக்கு உள்ள போடும். ஆனா அடி வாங்குறது எது தெரியுமா? பல்லுதான். அந்த பல்லுக்கு பாதுகாப்பா இருமா. நாக்குக்கு பாதுகாப்பு பல்லு. சரிங்கப்பா ஏய் வந்துடும், பல்ல ஒடிப்பேன். நேரா வருவான், பல்லு வச்சிடும். சொன்ன நாக்கு உள்ள போடும். எங்க போனாலும் சரி, நீ என்ன கொடுக்குறியோ அதமா நமக்கு வந்து சேரும். அவனை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அவன் உன்னை பார்த்து சொல்றான். சரியா? ஐயா, என் மகள், இவர்தான் உங்க மகளா? என் மகள். இப்படி அழகு தேவதை எனக்கு மருமகளாக கிடைக்க உன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா? உன்னுடைய மகளை மருமகளாக அடைவதற்கு நான் முன்னே ஆகட்டும் செய்தேன். ஐயா, மகளை பார்த்து விட்டு இப்போதே நிச்சயம் வருகிறேன். அம்மா, நீ சென்று பெரியவருமா அவரையும் அணைக்கும். என்ன ஒரு அமைதி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா நீ 16 பத்து அதுல 18 செத்து. இப்படி பேசுறா வேற எப்படிப்பா பேசுவாங்க 16 செல்வங்கன்னு பெரியவங்க சொன்னாங்க. 16 ஐஸ்வர்யங்களை பற்று. 18 அவகுணங்கள். அவகுணம். அதெல்லாம் செட்டிக்குரிய அகத்தி. அப்படி விளக்கமா சொல்லுவாங்க. அப்பா சரி நான் போய் ரெடி ஆகணும் போயிட்டோமா? கணக்கு என்ன வாங்க? நானும் போய் வரேன். எங்க போற? எங்க போற? நிச்சயதார்த்தம் பண்றோம். ஐயா, உடைய மகளை திருமணம் செய்து கொள்ள இதுவே நிச்சயம், இதுவே பரியம். அப்படியா? ஆமா. ஐயா, குடிக்க வேணாம்னு சொன்னாங்க. என்னய்யா? வாட்டு வேலை தண்ணி ஒருத்தர் பின்னாடி ஓடினாங்க. ஆப்பு மழை ஐயா, தாமரை சட்டு தவறி மீது போட்டேன். அவர்கள் நிற்க வேண்டாம் ஐயா. இப்படி பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை தடுமாற்றும். கை நடுக்கும். வேற எதுவும் கிடையாது ஐயா. கை நடுக்கும். தாம்பளம் வாங்கிக் கொள்ளுங்க. கவலை கொள்ளாதீர்கள். இதுதான் நல்ல நேரம். ஆமா ஐயா. அந்த நல்ல நேரம் வருவதற்காகத்தான் தவறி கீழே விழுந்து விட்டது. கவலை கொள்ளாதீர்கள். தவறுன்னு நினைச்சா தவறு தம்பா. சரி நினைக்க நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். உனது மகள் எங்கள் மகள் மாதிரி. எனது மகள் இவரது மகள். திருமணம் செய்ய சரியா பரியை செய்ய ஆகட்டையா? நாளையே திருமணம். வருகின்றேன். மாத்தி வந்து தூக்கி போவேன். ஏய் நாளை எத்தனும் கல்யாணம் சொன்ன உடனே அம்பாவா தவறி காலம் வச்சுட்டேன். அதுக்கு வாயிலான ஆச்சுவாங்க. சூத்திலே அடிச்சு போறேன். ஐயா, தவறா நினைக்க வேண்டாம். அவர் ஒரு விடக்கவி. வாய் சொல்லு. அங்கதான் சொன்னு. ஐயா, என்னோட வந்துருங்க. ஆகட்டும். போனாவரி அன்பு. லாபமில்லை. என்னுடைய மகனின் திருமண விஷயத்தில் நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று மன வருத்தமாக இருக்கிறதா? இதற்காக மன வருத்தம். அது போதையிலே அந்த தாசி வீடே கதி என்று இருக்கின்றான். அவனை எப்படியடா மன வருத்தம்? ஐயா, தேவதையின் முகத்தை பார்த்தாயா? திருமணம் முடிந்த பிறகு அனைத்தும் சரியாகிவிடும். புறப்படு. இப்போதே புறப்பட்டு ஆய் மனம்.